இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, பசி வயித்த கிள்ளுதே. அப்பவே சொன்ன வாடி, நம்ம மட்டும் யாருக்கு தெரியாம வெளியே போய் சாப்பிட்டு வந்துடலான்னு. கேட்டாளா? ஒரு காஃபிய கொடுத்து என்ன ஆஃப் பண்ணி வச்சுட்டா. சமையல் வேற ஆச்சா இல்லையான்னு தெரியலையே. ஐயோ முடியாது. எப்போ ரைஸ். ஓகே, சமையல் ரெடினே, உட்காருங்க சாப்பிடலாம். தோ அதான முதல் வேலை. என்னாச்சுன்னு இல்ல, இவ்ளோ சாப்பாடு ரைஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு மலரும் நினைவுகள்லாம் வருது. அதான். ஓ, நீங்க அத பத்தி சொல்றீங்களா? இந்த தடவை என்னால அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாதுமா. எதுவா இருந்தாலும் இப்பவே சொல்லிடு. எல்லாரும் சாப்பிட வாங்க. அப்புறம் இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு என்கிட்ட கோச்சு கூடாது. வரவங்க வரட்டும். ஐயோ, எங்க உட்கார்றது? உட்காந்துக்கிறேன். ஐயோ, எல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்கே. எதை முதல்ல சாப்பிடுறதுன்னே தெரியலையே. ஐயே, என்ன அவசரம்? அதான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுல்ல, எல்லாரும் வரட்டும், இருங்களேன். அட போடி, எனக்கு இருக்கிற பசி எனக்கு தான் தெரியும். உனக்கு? ஐயோ வேண்டாம். யார் சமைச்சது? இவ்ளோ சாப்பாடு ஐட்டம்ஸ் இருக்கு. இதோ நம்ம ஐலி சிஸ்டர் தான் எல்லாத்தையும் சமைச்சிருக்காங்க. அப்படியா நீ? வழக்கத்துக்கு மாறா இன்னைக்கு உனக்கு என்னமாச்சு? சமையல் பின்னிட்ட? இன்னைக்கு சமைச்சது பெரியமா இல்லைன்ன. வேற யாரு? அயலி அண்ணி தான் எல்லாத்தையும் சமைச்சாங்க. அயலி, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, நாம வீட்டுக்கு வந்தே 1 மணி நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ள எப்படி நீ இவ்ளோ சமைச்ச? அது ஒண்ணும் இல்ல நீ, மாமா ஜெயில சரியா சாப்பிட்டிருக்க மாட்டாரு. அங்க சாப்பாடு எப்படி இருந்திருக்குமோன்னு தெரியல. அவரு வீட்டுக்கு வந்ததும் நம்ம கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டோம். அதான் இன்னைக்கு இவரு வாய்க்கு ருசியா நல்லா சாப்பிடணும்னு நானே சமைச்சேன். சாப்பிடுங்க மாமா. கெஸ்டா வந்தா அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு அதிக பிரசங்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. உனக்கு என்னைக்குதான் இதெல்லாம் புரிய போகுதுன்னு தெரியல. என்னைக்குதான் உன்கிட்ட இருந்து விடிவு காலம் கிடைக்கும்னு தெரியல. அயலி, வத்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊத்து. என்ன அயலி அப்படி பாத்துட்டு இருக்க? உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். வத்த குழம்பு கொஞ்சம் போடு. அப்படியே அந்த அப்பளத்தையும் எடுத்து கொடு. இதோ வைக்கிறேன் நீ. சிஸ்டர், எனக்கும் அப்படியே எல்லாத்தையும் வைங்க. என்ன வேணும்? போதும் போதும். எனக்கு ரசம். ஐலி,
என்ன ஐலி, ம்? கபிலனோட அம்மாவும் ரித்திகாவும் பேசுறத நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சா, ஆனா உன் முகம் அதுக்கு ஆப்போசிட்டா பிரைட்டா இருக்கு. என்ன விஷயம்? அவங்க என்ன திட்டுறது என்ன புதுசா? வழக்கமா நடக்கிறது தானே. ஓ பாருடா, பழகிருச்சுல்ல. சரி, அதெல்லாம் விடு. இப்ப நீ எதை நினைச்சு சந்தோஷமா இருக்க? அக்கா உனக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பிரச்சனையை டைவர்ட் பண்ணி விட்டாங்களே, அத நினைச்சா? இல்ல, அதுக்கெல்லாம் இல்ல. அப்புறம் வேற எதை நினைச்சு சிரிச்சிட்டு இருந்த சொல்லு. நீங்க மாமாவை கவனிச்சீங்களா? அவரோட நடவடிக்கையும் நம்மள பார்த்த பார்வையும் டோட்டலா சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த ஜெயில் மேட்டர்ல இருந்து மாமாவுக்கு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவருக்கு நான் அவரோட மகன்தான்னு சொன்னத அவரு பொய்ன்னு நினைச்சிருந்தாலோ, இல்ல நம்ம மேல இவ்ளோ நாளா சீரியஸா சந்தேகப்பட்டிருந்தாலோ, இப்ப நீ சொன்ன விஷயத்தை வச்சு நாம சந்தோஷப்படலாம். ஆனா அவருக்கு நான் அவரோட மகன்தான்னு கன்ஃபார்மா தெரியுமே. அப்படி இருக்கிறவரு நம்மள நல்ல விதமா பாக்குறது ஒன்னும் ஆச்சரியமான விஷயம் கிடையாதுல்ல. சரி, அப்படியே இருந்தாலும் இவ்ளோ நாள் நாம இருந்ததுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் சேஞ்ச் தெரியுதுல்ல. அப்போ நம்ம உண்மையை நிரூபிக்கிறதுக்காக போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். நாம அதை நினைச்சு சந்தோஷப்படலாம்ல. நான் ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. என்ன? நம்ம இப்படி எல்லாம் ப்ரூவ் பண்ணி அவர் உண்மையை ஒத்துக்க வைக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நினைக்கிற? அதான் அவர்தான் என் அப்பான்னு எனக்கும் தெரிஞ்சிருக்கு, நான் தான் ஒரு மகன் அவருக்கும் தெரியும். இதுக்கு மேல எதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லாம எல்லாரும் முன்னாடியும் என்ன ஒரு மகன்னு சொல்ல வைக்கணும்? ஏன் சிவா இப்படி நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறீங்க? யார் சொன்னது அவருக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு? உங்க மேல அக்கறை இல்லாம தான் வந்து உங்களுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்தினாரா? நாம எல்லாரும் முன்னாடியும் அவரு வாயால உங்களை அவரோட மகன்னு சொல்ல வைக்கிறோம்னு சொன்னதுக்கும் காரணம் அவர்தானே. அவர் அப்பவே உண்மையை ஒத்துக்கிட்டு நம்ம கிட்ட மட்டும் சொல்லியிருந்தா போதுமே. அவர் அப்படி பண்ணதால தானே நம்ம அப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டியதா போச்சு. நீங்க எதுக்கும் தயங்காதீங்க, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். கண்டிப்பா மாமா அவரோட விருப்பத்தோட எல்லாரும் முன்னாடியும் உங்களை அவரோட மகன்னு சொல்லுவாரு. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. சரி ஐலி, எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு ஊ மேல நம்பிக்கை இருக்கு. நானும் நல்லதே நடக்கும்னு நம்புறேன். சரி, ஓகே, குட் நைட். குட் நைட். குட் நைட்.